ராம்கி, இப்ப மனுஷபுத்திரன் கேட்ட ஒரு கேள்வின்றது பாஜகவின் தலையீடு என்ன அப்படின்றப்ப செங்கோட்டையனை முன்னும் பாக்குறாங்க, இப்பவும் பாக்குறாங்க. பேசினதா அவர் வெளியில சொல்றாரு. அண்ணாமலை அவர்கள் இபிஎஸ் அவர்கள் கடுமையா எதிர்வினை ஆற்றி இருக்கிற டிடிவி தினகரன் அவர்களை போய் பாக்குறாங்கல்ல. இதுக்கு பேர்லாம் என்னன்னு தானே? இதுக்கு பேரெல்லாம் அவங்க அந்தந்த தலைமையோட முரண்பட்டு இருக்காங்க. ஸோ அவங்களால தங்களால் என்ன பண்ண முடியும், அது சந்திப்பின் மூலமா ஒரு பரபரப்பான செய்திகள் வரணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. அது அண்ணாமலை ஆகட்டும், தினகரன் ஆகட்டும், செங்கோட்டையன் ஆகட்டும், அவர்களால் முடிந்ததை அதிமுகவுல நடவடிக்கை எடுத்துருவாங்கல்ல. இது கட்சி விரோத நடவடிக்கை. நீங்க எப்படி போய் பார்த்துட்டு கட்சிக்கு ஒரு முடிவுக்கு மாறா ஒரு கருத்தை சொன்னா அடிப்படை உறுப்பினர்ல இருந்தே எடுத்துருவாங்களே. இல்ல, அதுக்குதான் முதல் கட்ட நடவடிக்கையா செங்கோட்டையன் அவருடைய பதவியெல்லாம் எடுத்துட்டாங்க. ஆனா அமித்ஷா இப்ப அவர் போய் அமித்ஷா பார்த்து உறுதியானாலோ, இல்ல போட்டோ வந்தாலோ, இல்ல அவர் போய் தினகரனை பார்த்தாலோ, இல்ல அவர் அண்ணாமலையை பார்த்தாலோ, இல்ல ஏதாவது ஒரு சர்ச்சை வந்தா கண்டிப்பா அவர் கட்சியை விட்டு நிக்கிறதுக்கான அனைத்து வாய்ப்பு இருக்குது. இது அவங்களுடைய ரூல்ஸ், அவங்க பைலா படி போவாங்க. இது ஒரு பெரிய சிக்கல். நீங்க செங்கோட்டையன் கட்சியில் இருந்தாலும் இல்லனாலும் ஒரு பெரிய பாதிப்பு இல்ல. அது மேட்டர் இல்ல. பாஜக ஆபரேட் பண்றாங்க. வெளியில இருந்து பார்க்க அது நம்ம அதிமுக கட்சியோட பிரச்சனை. நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது இந்த கூட்டணி என்ன சலசலப்பாகும், இதனால தமிழ்நாட்டு அரசியல மாற்றம் இருக்கு. அதுதான் நம்ம பார்க்கணும். இல்ல ராம்கி, இப்படியும் பார்க்கணும்ல. அதிமுகன்ற கட்சிக்குள்ள பாஜக என்ன ஸ்டாண்ட் எடுக்கறாங்கன்ற ஒண்ணு இருக்குல்ல. இல்ல, அது என்ன வேணா எடுத்துட்டு போட்டுமே, என்ன பிரச்சனை? இப்ப அவங்க ஒரு சீட் பேர மத்தி அது அப்படி கடந்து போயிடலாம்ன்றீங்களா? இல்ல, ஒரு சீட்டுக்கு முடிவு இல்ல ஒருவேளை ஒரு 100 சீட்டை பிஜேபி அள்ளி தராருங்களா, அப்ப நீங்க சொல்றது உண்மையா இருக்கலாம். அது நீங்க சீட்டை வச்சு தான் முடிவு பண்ண முடியும் யார் அங்க கண்ட்ரோல் எடுக்கறாங்க அப்படின்னு. சிவசங்கரி முன்பே அந்த குறிப்பிட்டாங்கல்ல. இதை நம்ம சீட்டு பேரங்கள்ல நம்ம பார்ப்போம். எப்படி இடங்க அந்த இடம் தான் பழனிசாமி அவர்கள் உண்மையிலேயே அடிபணிஞ்சு போறாங்களா, எப்படி இருக்காங்கன்னு அங்கதானே நம்ம பார்க்கணும். இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, அமித்ஷா இந்தியாவினுடைய ஒரு உச்சபட்ச ஒரு பவரில் இருக்கக்கூடிய ஒருத்தர். அவங்க ஏடிஎம்கேயோட ஒரு அலையன்ஸ் வச்சுருக்காங்க. கூட்டணி தர்மம்லாம் பேசுவாங்க இல்லையா. தர்மத்தை எல்லாம் விடுங்க. ஒரு பேசிக்கான ஒரு அடிப்படை ஒரு கட்சிக்குள்ள அந்த கட்சி தலைமைக்கு எதிராக பேசக்கூடிய ஒருவரை, அதாவது அதிமுகவில் செங்கோட்டையன் எடப்பாடிக்கு எதிராக பேசுகிறார். அவரை கூப்பிட்டு அமித்ஷா பேசுறாருன்னா இந்த கூட்டணியை அவர் என்ன மதிக்கிறாரு? இது என்ன பர்சனல் மேட்டர்? அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா தனிப்பட்ட முறையில் பேசிக்கிறாங்களா? அப்படி சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா 2 பேரும் சின்ன வயசுல ஒன்னா படிச்சாங்க. அதனால ஒரு நிமிஷம் இருங்க. அப்ப என்னன்னா, இவர் இதை லகுவா எடுத்துட்டு போகலாம் சார். இவருக்கு பிரச்சனை இல்லை. ஒரு கட்சிங்கிறது லட்சக்கணக்கான தொண்டர்களை பார்த்தீங்கன்னா வழிநடத்தக்கூடாது. திமுகவோ அதிமுகவோ. இப்போ நான் இருக்கேன் ஒரு கட்சியில் நான் கட்சிக்கு எதிராக பேசிட்டு நான் கூட்டணி கட்சிக்கு ஒரு தலைவர் போய் பார்த்தா அதுக்கு என்ன, அந்த கட்சிக்கு என்ன மரியாதை, அந்த கூட்டணிக்கு என்ன மரியாதை? அந்த மரியாதையை அமித்ஷா கொடுக்கவில்லை. கொடுக்காத பத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை. இதுதான் விஷயம் சார். பொறுப்புல இருந்து விடுவிக்கப்பட்டவங்க எங்க போறாங்க எங்க வர்றாங்கன்றத பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. எங்களுக்கான மரியாதைன்றது அவர் சபையிலே சொல்லிட்டாரு. என்னன்னு சொல்லிட்டாரு? என்டிஏவுடைய தலைமை தமிழ்நாட்டுல எடப்பாடியார்னு சொல்லிட்டாரு. இன்னொரு விஷயம், உட்கட்சி விஷயங்கள்ல தலையிட மாட்டேன்னு ஒரு வரியோடு முடிஞ்சு போச்சு. இங்க போகும்போது செங்கோட்டையன் என்ன சொல்லிட்டு ஹரித்வார் போறேன்றாரு. அவர் போற நோக்கம் என்ன? ஒருவேளை அவருக்கு பர்சனலா என்ன பிரச்சனைகள் இருக்கு, தொழில் ரீதியான பிரச்சனைகள் இருக்கா என்னன்றது நமக்கு தெரியாது. ஆனா கட்சி ரீதியா பகிரங்கமா செங்கோட்டையனை இதுக்காக தான் பேசணும்ன்றது இன்ன வரைக்கும் இங்க இருக்க தமிழ்நாட்டு பிஜேபியோ மத்திய பிஜேபியோ சொல்லல. ஒரு இடம் சிவசங்கரி, இப்போ ஒரு தொலைக்காட்சியில் தவறுதலா ஒரு பேர் வந்ததற்காகவே அடிப்படை உறுப்பினர்லேருந்து அதிமுக ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தாங்க. அதாவது கட்சி பதவி இல்லை, அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்தெல்லாம் தூக்கின காட்சிகள்லாம் இருக்கு. செங்கோட்டையன் பார்த்துட்டு என்ன சொல்றாரு, நான் அதிமுக ஒருங்கிணைப்பு பத்தி அமித்ஷாவோட பேசினேன், நிதியமைச்சர்கிட்ட பேசினேன், அதிமுக பலவீனமாக இருக்குதுன்னு பேசினேன்னு சொல்லிட்டாரு. சார், பாதிக்கப்பட்டவங்க எதையாவது பேசுவாங்க சார். இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது அவரு. அதை பத்தி நாங்க கவலை இல்லைன்றமே. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கோம். மேல்மட்ட குழுவுல என்ன சொல்றாங்களோ, தலைமை கழக நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க, அதன் அடிப்படையில் தான் நீக்குறதும் சேர்றதும் இருக்கு. என்னதான் எடப்பாடியார் பொதுச் செயலாளர் இருந்தா உயர்மட்ட நிர்வாகிகள் சொல்றதையும் கன்சிடர் பண்ணி தான் அவர் முடிவு எடுப்பாரு. அதனால பொறுப்புல இருந்து விடுவிச்சிருக்கோம். மேற்கொண்டு இருக்கிற நடவடிக்கைகள் பொறுத்து அவர் கட்சி விட்டு நீக்கிறது நீக்காது கட்சி தலைமை முடிவு பண்ணும். இப்போ உங்க கட்சின்றீங்க, இப்ப கூட்டணியா ஒன்று பாருங்க. எடப்பாடி பழனிசாமி அவங்கள நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன்னு மிக கடுமையாக பேசிட்டு இருக்கிறாங்க தினகரன் அவங்க. அண்ணாமலை அவங்கள போய் பார்த்து சொல்லிட்டாரு, நட்பு ரீதியா எனக்கு எல்லா தலைவர்களும் நட்புல கூட்டணிக்கு அழைச்சேன்றாரு. அப்ப பாஜக நடவடிக்கை எடுக்க வேண்டாமா? நாங்க நட்பு ரீதியா பேசிட்டு இருக்கோம்ன்றாரு. இல்லங்க, கூட்டணிக்கு அழைச்சதா சொல்றாரு. நாங்க எங்களுக்குள்ள 2 தலைமையுமே என்ன பேசிட்டு இருக்கோம்ன்றது பொதுவெளியில பேச முடியாது. ஏன்னா கூட்டணி வியூகங்களை வெளியில சொல்ல அது இப்போ போயிட்டு தயாரா இருக்கிறவங்க என்ன வியூகம் அமைக்கிறோம்ன்றத நாங்க சொல்ல முடியாது. பாஜகவுல ஒரு கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற ஒரு தலைவரை விமர்சிக்கிற ஒருத்தரை
இன்னொருத்தர் போயிட்டு இந்த கூட்டணிக்கு வாங்கன்னு அழைக்கிறப்ப சார், இது பாஜக எல்லா கட்சியிலுமே சார் எலெக்ஷன் நெருக்கத்துல அததான் நான் சொல்றேன், கொலகார பாவிகள் ஈழத்தமிழர்கள் பிரச்சனையில இருந்து அதிகார பகிர்வு வேணும், நாங்க 58 வருஷம் உழைக்கணுமான்னு சொல்றவங்களே ஒன்னா இருக்கிறாங்க சார், ஒன்னா இருக்கிறாங்க இன்னும் கூட்டணியில தொடர்ந்து இருக்கிறாங்க. அந்த மாதிரி இல்ல, இது அந்த அளவுக்கு மோசமா இல்ல, திமுகவை அழிக்கணும், திமுகவை ஒழிக்கணும், இது மட்டும் தான் இலக்கு. இல்ல நீங்க திமுகவை அழிக்கணும்னு நீங்க எத்தனை வருஷம் கனவு கண்டாலும் அது நடக்காது. கனவு கண்டவங்க எல்லாம் எங்க போய் சேர்ந்தாங்கன்றதையும் நம்ம பார்த்தோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு கூட்டணிக்குள்ள இருக்க பிரச்சனைகள் வேற, ஒரு கட்சிக்குள்ள இருக்க பிரச்சனைகள் வேற. ஒரு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல ஒரு கட்சியோட கூட்டணி வச்ச பிறகு அந்த கூட்டணி இந்த கட்சியை மதிக்காமல் இவர்களுக்கு யாரெல்லாம் எதிராக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கூப்பிட்டு பேசுறாங்க அப்படின்னா இவர்களுக்கு அந்த கூட்டணியில எந்த கமாண்டிங் கிடையாது. அதுதான் மேட்டர். எல்லா கமாண்டியும் இருக்கு சார். பழனிசாமிகளை வகுக்கிறோம் சார், அதெல்லாம் பொது வெளியில சொல்ல முடியாதுன்றாங்க. நாங்க அமைதியா சொல்லக்கூடிய வியூமன்றதுல சொல்ல முடியாது. அத நீங்க பாருங்க, ஃபைனல் கால்ன்றது பழனிசாமி அவங்க தான் எடுப்பாங்கன்றதை எப்படி எடுத்துக்கிறது சார்? இந்த அமித்ஷாவுக்கும் பழனிசாமிக்கும் நடந்த இபிஎஸ்க்கும் நடந்த அந்த பேச்சுவார்த்தை, இப்போ டெல்லிக்கு போகிறாரு, யார் எடப்பாடி போகிறார், தேவருக்கு பாரத ரத்னா கொடுக்கணும், இல்லை வாழ்த்து சொல்லணும் துணை ஜனாதிபதிக்கு. யாரோட போகிறார்? வேலுமணி போகிறாரு, கேபி முனுசாமி போகிறாரு, திண்டுக்கல் சீனிவாசன் போகிறாரு, எல்லாம் சீனியர் சிவி சண்முகத்தோடலாம் போகிறாங்க. அமித்ஷாவை பார்க்குறாங்க, அந்த லெட்டரை கொடுக்குறாங்க, ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இபிஎஸ் என்ன சொல்கிறார், அவங்களுக்குலாம் லேட் ஆகிடுச்சுன்னு நான் அவங்கள அமுச்சிட்டு நான் தனியாக வந்து பேசினேன். இவங்கெல்லாம் சீனியர் லீடரு, ஒரு கட்சியை பற்றி பேசுறதுக்காக இன்னொரு கட்சி தலைவர்கிட்ட போகிறாரு. இந்த சீனியர் லீடர்ஸ் எல்லாம் வெளில அனுப்பிச்சிட்டு தனியாக பேசுகிறார். அப்போ அந்த தலைவர் தனியாக என்ன பேசினா யாருக்கும் தெரியாது. இந்த தலைவர்கள் கூட போன முக்கியமான தலைவர்களை கான்ஃபிடென்ட்டில் எடுத்துக்கல, ஒரு நம்பிக்கையில் எடுத்துக்கல. இவங்களெல்லாம் விட்டுட்டு அவர் தனியாக பேசுறாரு அமித்ஷாட்ட அவர் என்ன தனியாக பேசினார்னு இதுவரையும் நம்ம யூகத்தில் தான் பேசிட்டு இருக்கோமே தவிர என்ன பேசினே தெரியாது. ஆனால் எடப்பாடியோட ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் பார்க்கும்போது அவர் கூட இருக்கிறவங்களையும் நம்பல, அவர் வேலுமணியை நம்பல, திண்டுக்கல் சீனிவாசன் நம்பல, சிவி சண்முகம் அவங்களால விட்டுட்டு தான் தனியாக பேசுறாரு உள்ள அமித்ஷாட்ட. அது அவங்களுக்கு தான் ஒரு, அவங்க அதை பற்றி என்ன நினச்சிருக்காங்க நமக்கு தெரியாது. ஏன்னா நம்மளை கூட்டின்னு போயிட்டு நம்மளை கூட கூப்பிடாம அவர் பாட்டு கட்சியை பற்றி உள்ளே பேசிட்டு இருக்காரு. இப்போ நம்மள எதுக்கு கூப்பிட்டு வந்தாலும் அவங்க நினைக்கலாம், ஒரு வேலை என்ன பேசினாலும் இருக்கட்டும். நம்மளோட இப்போ என்னோட பாயிண்ட் என்னன்னா, போயிட்டு பேசினவர் என்ன பண்ணாரு, வந்தவொடனே செங்கோட்டையனை ஒன்றுமே பண்ணாது இருக்காது வரையும். ஆக்சுவலாக அவருடைய செயல் ஆஃப் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா, அவருடைய செயல்பாடுகளை பார்த்தீங்கன்னா இவர் வந்து கட்சியை விட்டு நீக்கி இருக்கணும். இன்னைக்கு வந்து தினகரனை பார்த்த பிறகு கட்சியை விட்டு இதுவரை நீக்கி இருக்கணும், இதுவரை வரல. அப்போ இவரும் எடப்பாடியும் அமித்ஷாவும் தனியா பேசினதுல வேறு பல வில்லங்கமான விஷயங்கள் தவிர செங்கோட்டையன் நீக்கக்கூடாதுன்னு கண்டிஷன் இருக்கா தெரியாது. இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க.